வாழைச்சன கோர்லை பற்று பிரதேச சபையா நல்லா கவனிக்கணும். இலங்கை சட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 வித ஒதுக்கீடு இருக்கு. நிதியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி அமைப்பிலே தலைவராக இருக்கின்றேன், வாழ்வியல் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பிலே. ஆனால் நாங்கள் கடிதம் கொடுத்த கடிதம் கூட சரியான ஒரு பதிவுக்குள் இல்லை என்றதாக சொல்லப்பட்டது. ஆனால் எங்களுடைய நிகழ்வு நெருங்குகின்ற பொழுது எங்களுடைய நிதிகள் வரவு செலவுகளை பார்க்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் திங்கட்கிழமை, இன்று 15ஆம் தேதி பிரதேச சபைக்கு நான் வருகை தந்திருந்தேன். என்னை அழைத்திருந்தார்கள் 9:30 மணிக்கு வரும்படி. ஆனால் தவிசாளர் இல்லை, அந்த பிரதேச சபைக்குள் தவிசாளர் இல்லை. ஆனால் நிர்வாக கட்டமைப்பை, நிர்வாகத்தை வழி நடத்துற ஒரு நிர்வாகியாக ஒரு பிரதேச சபையினுடைய செயலாளர் இருந்தால், செயலாளருக்கு கூட எங்களோட விடயம் தெரியவில்லை என்று சொல்லப்பட்டது. மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழல். என்னென்று சொன்னால், பிரதேச சபையை நிர்வகிக்கின்ற ஒரு செயலாளருக்கு நாங்கள் கொடுத்த கடிதம் தெரியவில்லை என்பது ஒரு வெட்கமாக இருக்கின்றது, சொல்வதற்கு வெட்கமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பல தடவைகள் நாங்கள் நிச்சயமாக பிரதேச சபையிலே எங்களுக்கான சட்டங்கள் இருக்கின்றது, சட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் சிந்திக்க வேண்டும், செயற்பட வேண்டும். இந்த பிரதேச சபைகள் மாகாண சபைகளுக்குள் இருக்க வேண்டும். இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான பிரச்சனையை கண்காணிப்பதற்காக பார்லமெண்டத்திலே ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அமைச்சராகவும் இருக்கின்றார். எனவே இந்த கவனத்தில், இந்த அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு இதுக்கான நடவடிக்கைகளை எதிர்வரும் காலங்களில் எடுக்க வேண்டும். இந்த பிரதேச சபைகள் உணர்ந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக தங்களுடைய எண்ணப்போக்கை நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு மிக மோசமான செயலாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்துவது போல இருக்கின்றது. பல தடவைகள் அலைஞ்சு தெரிகிற நிலைமை இருக்கின்றது. நாங்கள் மற்றவர்களிடம் கையேந்திர நிலைமை போல அவர்கள் எங்களை பார்க்கின்றார்கள் என்பதனை நான் இதிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த காணொளி எல்லாருமே இப்ப பார்த்திருப்பீங்க. நம்மட நாடு யுத்தத்தால 30 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். நம்மளுக்காக போராடின உறவுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி யுத்தத்துல பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பலர் மாற்றுத்திறனாளிகளாக இன்றைக்கு இருக்கிறாங்க. பலர் பிறப்பாலேயே அப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் காணப்படுறாங்க. அப்படியான பல உறவுகளுக்கு நாங்க குரல் கொடுக்கணும். அதோட சேர்த்து இந்த அரசியல் கட்டமைப்பு, இந்த அரசியல்வாதிகள், இந்த பிரதேச சபை மற்றும் அரசியல் கட்டமைப்புகள் எல்லாமே சாதாரணமான மக்களுக்கு எவ்வளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்க நம்ம நாட்டுக்கு முக்கியமான நபர்கள், பல கலைகள், பல சிறப்பான நுண்ணறிவுகள் கொண்ட மக்களாக அவர்கள் காணப்படுறாங்க. இந்த அண்ணா குறிப்பிட்டதை போல பல இடங்கள்ல அவங்களுக்கு இப்பயும் அநீதிகள் இழைக்கப்படுது. அதோட அவங்களுக்கான சலுகைகள், பெறுமதிகள், அவங்களுக்கான பல்வேறுபட்ட விடயங்கள் பின்னுக்கு தள்ளப்படுகின்ற, ஒதுக்கப்படுகின்ற, சரியான முறையில கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. அது மாறணும். அவங்களுக்கு நம்ம நாட்டுல அவங்களுக்கு அந்த 3 வீதமான சலுகைகள் காணப்படுது. எல்லா விடயத்திலையும் அது அவங்களுக்கு கிடைக்கணும். அது போல எல்லா இடத்திலையும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கணும். அது போல அவங்களோட சுபாவத்தை, அவங்களோட செயற்பாடுகளை சுதந்திரமாக செய்வதற்குரிய ஒரு முன்னுரிமை அவங்களுக்கு வழங்கப்படணும். எல்லா இடத்திலையும் அவங்களுக்கு மதிப்பும் கிடைக்கணும் என்றதை வலியுறுத்துறோம். அதோட அண்ணா சொன்ன இவ்வளவு விடயங்களையும் நடைமுறைப்படுத்தணும் என்றதை நாங்க வலியுறுத்துறோம். வாழைச்சேனையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வாழைச்சேனையில் இதற்கான தீர்வு ஒன்று எட்டப்பட்டிருக்கும் என்றதை நம்புறோம் நாங்க. ஏனென்று சொன்னா அருமையான அரசியல் கட்டமைப்பு ஒன்று அங்க இருக்கு என்றதை நாங்க நம்புறோம். யாரையும் விமர்சிக்கல. ஆனா பல இடங்கள்ல இப்படியான செயற்பாடுகள் நடக்குது. இந்த செயற்பாடுகள் முற்றாக ஒழிக்கப்படணும். சாதாரண மக்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை வழங்கப்படுது அந்த அளவுல மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படணும் என்றதை வலியுறுத்தி, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். கட்டாயம் இந்த காணொலியை எல்லாருமே பகிர்ந்து விடுங்க. நன்றி.